நடிகருங்கெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டீங்க. அப்போ நாங்கெல்லாம் இல்ல அரசியலுக்கு வர்றதுக்கு தொழில் எப்பவுமே காரணமாவும் இருக்காது, தடையாவும் இருக்காது. எல்லா தொழில்ல இருக்கவங்களும் எல்லா இடத்துக்கும் வரலாம். எனக்கு என்னன்னா நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வரீங்க தப்பு இல்லை. நடிகர்கள் மீது நன்மதிப்பு நமக்கும் இருக்குது. இல்லை சுதந்திர காலத்திலேருந்து பார்க்கும்போது பகுத்தறிவு கருத்து மட்டும் இல்லாமல் சுதந்திர போராட்டங்கள் பல நல்ல விஷயங்கள் எடுத்துரைத்தவர் நடிகர்கள் தான், நாடக கலைஞர்கள் தான். அவங்க மேலே எப்போவுமே நம்ம தலைவணங்குறோம், மரியாதை இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவங்க எல்லோரும் மக்களுடன் இணைந்து இருந்தாங்க, மக்களுடைய துன்பங்கள் துயரங்களை வெளிக்காட்டினாங்க, மக்களுடன் பகிர்ந்து இருந்தாங்க, எல்லா கஷ்டத்திலும் பங்கேற்றாங்க, அதுதான் வெளிப்படுத்தினாங்க. அதனால் நாட்டுடைய முன்னேற்றமும் மக்களுடைய முன்னேற்றமும் எல்லாமே நடந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே ரிவர்ஸில் போகுது. இல்ல இப்ப என்னன்னா கடைசி இப்ப எனக்கு ஐயோ இப்ப நம்ம நடிகர் அரசியல்வாதின்னு தான் எனக்கு மைண்ட்ல இருக்கு. நடிகர் அரசியல்வாதின்னு மைண்ட்ல இல்ல. இப்ப இது ஒரு நற்சொல்லா இருந்தது போக இப்ப இப்படி ஒரு இலக்கார சொல்லா மாதிரி சொல்ற மாதிரி கூட வருத்தாம கூட இருக்கு. ஏன் ஏன் நீங்களாம் ஆசைப்படுறீங்க? அதான் ஆசைப்படக்கூடாதுதான். இல்ல தப்பு இல்ல. இல்ல ஒரு காதல் வருது இல்லையா உங்களுக்கு அரசியல் மேல? நடிகர்கள் எல்லாருக்குமே காதல் வருது. ஏன் ஏன்? என்னுடைய அரசியல் இல்ல உங்களுக்கு பேர் இருக்கு, பணம் இருக்கு, புகழ் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, அரசியல்வாதியோட செல்வாக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்த மறுபடியும் அரசியல் வரீங்களே. ஆமா. இந்த இந்த கேள்விக்கு ஒரு பொதுப்படையான பதில் எனக்கு தெரியல. பட் எனக்கான பதிலா நான் ஒரு 14 வயசுல இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும் சொல்லி நோட்டீஸ் போட்ட ஒருத்தன். ஏன்னா எங்க அப்பா திமுக காரர். ஸோ எங்க அப்பா திமுக காரரா இருந்தவர். அப்ப ஜவுளிக்கடை ஜெயராமன்கிறவங்க அந்த பகுதியிலேயே ஒரு ஜவுளிக்கடையை இந்த மாதிரியான கட்சி தொண்டர்களுக்கு ஏழைகளுக்கு செலவு பண்ணி அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த சரத்குமார் படம் மாதிரி ஒரு நாள் கடையில் ஒரு சின்ன பொருள் கூட இல்லாமல் கடையை மூடினவர் அவர். எல்லாத்தையுமே அள்ளி கொடுத்த ஒரு வள்ளலா இருந்தவர். ஒரு காலத்தில் ஏழையான செத்தார் அவர். ஒன்லி பிகாஸ் ஆஃப் டிஎம்கே. ஒரு திமுகவில் இருந்து அந்த கழகத்தின் மேலே இருந்த பற்றுல அவர் அதை எல்லாத்தையும் செஞ்சார். ஒரு திமுக காரனா பெரிய பதவிகளை அனுபவிக்காத ஒரு தனி மனிதனாக இருக்கும்பொழுது அப்போ எனக்கு தோணுச்சு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேலை செய்வோம்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. எனக்கு நடிப்பு ஆசை இருந்தது. நடிப்புக்கு வந்தால் கூட நீங்கள் பிலீவ் ஆர் நாட், நான் சினிமாவுக்கு எனக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி டெய்லி போய் கோபாலபுரம் வாசல்ல கலைஞரை பார்க்கறதுக்கும் தளபதியை பார்க்கறதுக்கும் நின்ன வேண்டாம். எங்கேயுமே இல்ல இல்ல நான் பக்கத்துல வீடு எனக்கு கோபாலபுரத்திலேயே தான் நான் ஒரு சின்ன வீடு எடுத்து தங்கியிருந்தேன். தெரியாது ஏன் சொல்லுங்களேன். ஏன் தறி கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க படத்தில் நடிக்கும் போதே எனக்கு கலைஞர் படக்கம், ஸ்டாலின் படக்கம் அப்படின்னு காமிச்சிருந்தீங்கன்னா படம் வாய்ப்பும் கிடைச்சிருக்கும், பேரு புகழும் கிடைச்சிருக்கும், உங்க மேல ஒரு மரியாதையும் கூடியிருக்கும். இப்படி சொல்லவா? நீங்க ஈஸியா அரசியலுக்கும் வந்திருக்கலாம். இப்படி சொல்லவா? நான் என்னைக்கு அரசியலுக்கு வந்தேனோ அன்னையிலேருந்து எனக்கு சினிமா வாழ்க்கை போச்சு. ஏன்னா நடிக்க யாருமே கூப்பிடுறது இல்லை. எனக்கு படங்களே வரல. நான் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கேன். நம்புவீங்களா நீங்க? திமுக ஆட்சி காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்க இவங்க சொல்லுவாங்க திமுக குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி, சினிமா கைக்குள்ள வச்சிருக்காங்கன்னு. ப்ராமிஸ் எனக்கு இப்போ படமே நான் வீட்டில் வெட்டியா உட்காந்துருக்கேன். எனக்கு இப்போ கழகத்துல பொறுப்பு கொடுத்துருக்கிறதுனால இனோவா காரை தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா சுற்றி கட்சி தொண்டர்களை